Hello viewers, welcome to Revadis Tamil Kitchen. Revadis Tamil Kitchen la இன்னைக்கு சூப்பரான ஒரு மொச்சக்கொட்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா ராகி களி, இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கும் கூட சாப்பிடலாம். டேஸ்ட் வந்து டிஃபரண்டா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மொச்சக்கொட்டை வந்து வேக வச்சிடலாம். மொச்சக்கொட்டை வந்து இந்த மாதிரி பச்சை மொச்சக்கொட்டை எடுத்துக்கோங்க. இது வந்து உளிச்சா இந்த மாதிரி வரும். இது வந்து தண்ணி சேர்த்து வேக வச்சிருக்கேன். பாதி வெந்ததுக்கு அப்புறம் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா வேகட்டும். இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். அப்பதான் கடையிறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். மொச்சக்கொட்டை நல்லா வெந்திருச்சு. இப்போ இந்த தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு எடுத்துறலாம். அடுத்ததா மொச்சக்கொட்டை குழம்பு தாளிச்சிடலாம். இப்போ சட்டியில் வந்து 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானோடனே கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும். அது கூடவே 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்ததா 4-5 பல்லு பூண்டு வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்க்குறேன். 2 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இது மட்டும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/4 கப் சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்க்குறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கின பிறகு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். 2 தக்காளி பழம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்க்குறேன். நம்ம வேறு எந்த மசாலாவும் இதில் ஆட் பண்ண போகிறதில்ல. அதனால் காரத்துக்கு வந்து நீங்கள் வந்துட்டு மிளகாய் வந்து தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கிடுச்சு. அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வேக வச்சு வடித்து வச்சுருக்கேன் மொச்சக்கொட்டையை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தக்காளிக்கு வந்து உப்பு சேர்த்திட்டோம். அதே போல் மொச்சக்கொட்டை வேகும் போது உப்பு சேர்த்துருக்கேன். லாஸ்ட்டாக வேணால் உப்பு பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே க்ளோஸ் பண்ணி வைங்க. 5 நிமிஷம் கழித்து எடுத்து அடுப்புலேருந்து இறக்கி மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க நைஸாக. தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். கடைஞ்ச பிறகு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கடைஞ்சி எடுத்துட்டேன். இப்போ ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விடுங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இது ஒரு கொதி வந்தால் போதும். இந்த பதத்தில் வந்து இந்த ஸ்டேஜில் வந்துட்டு உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இது சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். அதே போல் இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். தேவைப்பட்டால் நீங்கள் இதில் 1 ஸ்பூன் சாம்பார் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணல. தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்துடுச்சு. லாஸ்ட்டாக மேலே கொஞ்சமாக மல்லி இலை போட்டுக்கோங்க. நல்ல சூப்பரான மொச்சக்கொட்டை குழம்பு ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம். நார்மலாக எல்லாருமே வந்துட்டு மொச்சக்கொட்டை புளிக்குழம்பு வச்சுருப்பாங்க. அதே போல் கத்திரிக்காய் போட்டு வச்சு சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதே போல் நான் ராகி களிக்கு வந்துட்டு இதை தொட்டுக்கிட்டால் செமையாக இருக்கும். நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.